இதோ மற்றுமொரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது. ரத்னபுர களவான பிரதேசத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆசனத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற வாக்குகள் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 19,850 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அதேபோன்று 135.46 என்ற சதவிகித அடிப்படையில் முதலாம் இடத்திலும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 19,683 வாக்குகளை பெற்று 35.16 என்ற அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 11,972 வாக்குகளை பெற்று 21.39 என்ற சதவிகித அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1985 வாக்குகளை பெற்று 3.55 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் ரத்னபுர களவான பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 69,438 வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களால் இடப்பட்ட வாக்குகள் 57,179 வாக்குகளாக இருக்கின்றது. அதில் 1,201 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், 55,978 வாக்குகள் செல்லுபடியாகும் வாக்குகளாக அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவல் வந்திருக்கிறது. காலி பிரதேசத்தில் மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 3,66,721 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 1,89,555 வாக்குகளை பெற்று 126.59 என்ற சதவீத அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,07,336 வாக்குகளை பெற்று 115.6 என்ற சதவீத அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 24,382 வாக்குகளை பெற்று 103.42 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் காலியில் கிடைக்கப்பெற்ற மொத்த வாக்குகளின் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 9,03,163 வாக்குகள். இதில் 7,25,361 வாக்குகள் மக்களால் இடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 12,541 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 7,12,820 வாக்குகள் அங்கு செல்லுபடியாகும் வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 3,66,721 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக் அவர்கள் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ரத்னபுர ரக்வான பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்கு எடுப்பின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 37,151 வாக்குகளை பெற்று 41.64 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 30,908 வாக்குகளை பெற்று 134.64 என்ற சதவீத அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 15,474 வாக்குகளை பெற்று 117.34 என்ற அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 2,526 வாக்குகளை பெற்று 2.83 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரத்னபுர ரக்வான பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,12,997 வாக்குகள் மொத்தமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 91,076 வாக்குகள் மக்களால் இடப்பட்டிருக்கிறது. அதில் 1,857 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 89,219 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக அங்கு இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு ஆசனத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கின்ற வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை என்னவென்றால், இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 2,03,232 வாக்குகள் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். அதில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 64,068 வாக்குகளை பெற்று 143.37 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 41,538 வாக்குகளை பெற்று 128.12 என்ற அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 24,168 வாக்குகளை பெற்று 116.36 என்ற சதவீத அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அரியநேத்திரன் அவர்கள் 12,758 வாக்குகளை பெற்று 108.64 என்ற 64 என்ற சதவிகித அடிப்படையில் நான்காம் இடத்தில் இருக்கின்றார். இதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு ஆசனத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 2,03,232 வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1,51,599 வாக்குகள் மக்களால் இடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 3,861 வாக்குகள் செல்லுபடியாகாத வாக்குகளாக எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 1,47,738 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக அங்கு இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா பிரதேசத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் அடுத்த விடயத்தில் பாப்பமாக இருந்தால், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 45,325 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அவர் 149.03 என்ற அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார்.
ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 24,782 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். அதே போன்று 100க்கு 26.81 என்ற சதவிகித அடிப்படையில் அவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அரியநேத்திரன் அவர்கள் 10,890 வாக்குகளை பெற்று 11.87 என்ற சதவிகித அடிப்படையில் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டக்களப்பு கால்குடா பிரதேசத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. 7,504 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். 100க்கு 8.12 என்ற சதவிகித அடிப்படையில் 4ஆம் இடத்தில் அவர் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். தேர்தல் தொடர்பான விடயங்களை அறிவிப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நிச்சயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.